ஒரு தொகுதிக்கு பேச முடிஞ்சா அது நம்ம கிட்ட என்ன சொல்லும்? அதோட தேவைகள் என்ன? அதோட வலிகள் என்ன? நாம நிர்வாகத்தை வெறும் உணர்ச்சிகளோட அணுகாம ஒரு பொறியியல் மாதிரி, அதாவது டேட்டாவை வச்சு அணுகுனா என்ன ஆகும்? வாங்க, ஏற்காடு தொகுதியோட கதைய அங்க இருக்கிற புள்ளி விவரங்கள் மூலமா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஏற்காடு தமிழ்நாட்டோட அழகான மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு தொகுதி. இங்க வசிக்கிற பெரும்பாலான மக்கள் பழங்குடியின சகோதர சகோதரிகள். இந்த இடத்தோட இயற்கை அழகும் மக்கள் சந்திக்கிற சவால்களும் ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்கு. இந்த மண் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான்: ஏற்காடு மாதிரி ஒரு தொகுதி நிஜமாவே நம்ம கிட்ட பேச முடியுமா? அதோட தேவைகளை, அதோட ஏக்கங்களை அது எப்படி வெளியிடும்? ஆமா, அது பேசுது. ஆனா வார்த்தைகளால இல்ல. அது பேசுற மொழிதான் தரவு, அதாவது டேட்டா. ஒவ்வொரு நம்பரும் வெறும் எண்கள் கிடையாது. அது அந்த மக்களோட குரல். அந்த மொழியை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மையான நிர்வாகத்தோட வெற்றி அங்கதான் இருக்கு. சரி, முதல்ல அந்த மண்ணோட குரலை கேட்போம். ஈர்க்காட்டோட நிஜமான நிலைமை என்ன? அங்க மக்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கு? அவங்க ரொம்ப நாளா சந்திச்சிட்டு வர பிரச்சனைகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏற்காடு ஒரு பழங்குடியினர் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதி. கிட்டத்தட்ட 3/2 பங்கு மக்கள் பழங்குடியினர் தான். இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, இதுதான் ஏற்காட்டோட அரசியலோட மையம். அவங்களோட தேவைகளும் நம்பிக்கையும் தான் இங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புற தொகுதி. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 4/3 பங்கு மக்கள் கிராமங்கள்ல தான் வாழுறாங்க. இது அவங்களோட வேலை வாய்ப்பிலிருந்து ரோடு, தண்ணி மாதிரியான அடிப்படை தேவைகள் வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இந்த ஒரு வரி, இந்த அறிக்கையிலிருந்து கிடைச்ச இந்த ஒரு வரி மனச ரொம்ப பாதிக்குது. கோடை காலத்துல வனவிலங்குகளுக்காக சாலையோரத்துல தண்ணி வைக்கிறாங்க, அது நல்லதுதான். ஆனா இது அங்க வாழ்ற மக்களுக்கு எவ்வளோ பெரிய தண்ணீர் பஞ்சம் இருக்குன்றத ரொம்ப வலியோட நமக்கு ஞாபகப்படுத்துது. அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரி, இது மனிதர்களோட கதை. இப்போ நாம எங்களுக்கு வருவோம். ஏன்னா இந்த புள்ளி விவரங்கள் எங்க சிஸ்டம் சரியா செயல்படல, ஏன் மக்கள் விரக்தியில இருக்காங்கன்றத இன்னும் தெளிவா காட்டுது. இந்த எண்ணை கொஞ்சம் பாருங்க, 46.7%. இது என்ன தெரியுமா? ஏற்காட்டோட பெண் கல்வி அறிவு விகிதம் பாதிக்கும் குறைவு. அடிப்படை கல்வி வசதிகள் இல்லாததால ஒரு தலைமுறை பெண்களோட கனவுகளும் திறமைகளும் வீணாகுது. இது எவ்வளவு பெரிய இழப்பு! ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க மக்கள் ஜனநாயகத்து மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. வாக்குப்பதிவு சதவிகிதம் ரொம்ப அதிகம். ஆனா 2021ல ஒரு சின்ன சரிவு தெரியுது. இது பெருசா இல்லனாலும் ஒருவேளை இது ஒரு சிக்னலா இருக்கலாம். ஒரு சின்ன சோர்வு, இல்லாட்டி எதுவும் மாறலன்ற விரக்தியா இருக்கலாம். ஜனநாயக கடமையாற்றுவது நம்ம ஒவ்வொருத்தரோட உரிமை மட்டும் இல்ல, பொறுப்பும் கூட. நம்மளோட கருத்துக்களை கண்ணியத்தோட, ஆதாரங்களோட பொதுவெளியில விவாதிக்கிறது ஒரு ஆரோக்கியமான சமூகத்துக்கு ரொம்ப அவசியம். இங்க நாம பார்க்குற புள்ளி விவரங்கள் கூட அந்த மாதிரியான ஒரு விவாதத்துக்கான ஆரம்பம்தான். அப்போ இந்த அதிருப்திக்கு என்ன காரணம்? இந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணத்தை புரிஞ்சிக்க நாம இந்த டேட்டாவை கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் களத்தில் இருக்கிற நிஜத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். மக்கள் கேட்கறது ரொம்ப அடிப்படை தேவைகளை தான். அவங்க சொல்றாங்க, போன தடவை ரோடு, தண்ணி கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? இன்னும் பாதி கூட முடியலையே. இந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் தான் அவங்க கோபத்தோட ஆணிவேர். இது ஒரு தனிப்பட்ட நபர் மேல இருக்கிற பிரச்சனை இல்ல, இது ஒரு சிஸ்டம் பிரச்சனை. ஒரு பக்கம் ரோடு, தண்ணி, மருத்துவம் மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள்ல பெரிய இடைவெளி. இன்னொரு பக்கம் உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாததால இளைஞர்கள் வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயம். நலத்திட்டங்கள் சரியா போய் சேராததால காலப்போக்குல மக்கள் நம்பிக்கை இழந்துடுறாங்க. இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. சரி, நம்ம பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ தீர்வு என்ன? இதுதான் நாம வெறும் பகுப்பாய்வுல இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குற இடத்துக்கு வர்றோம். வாங்க, வெறும் வெற்று வாக்குறுதிகள் இல்லாம தரவுகளின் அடிப்படையில ஒரு தெளிவான நிர்வாக வரைபடத்தை பார்க்கலாம். இந்த திட்டம் 3 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துது. ஏன் இந்த 3? ஏன்னா நம்ம பார்த்த டேட்டால மக்கள் திரும்ப திரும்ப கேட்ட 3 முக்கியமான பிரச்சனைகள் இதுதான். செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னதை செஞ்சு காட்டி நம்பிக்கையை திரும்ப வாங்குறது தான் இதோட நோக்கம். முதல் திட்டம் சாலைகளை மேம்படுத்துறது. இது வெறும் தார் ரோடு போடுறது மட்டும் இல்ல. ஒரு 50 கோடி ரூபாய் முதலீட்டுல 18 மாசத்துல இந்த வேலையை முடிச்சா அது சுற்றுலாவையும் போக்குவரத்தையும் மேம்படுத்தும். இதனால உள்ளூர் பொருளாதாரம் வளரும். இங்கே உண்மையான லாபங்கிறது மக்களோட வாழ்க்கை தரம் உயர்றது தான். அடுத்தது குடிநீர் குழாய் திட்டம். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஒரு 30 கோடி ரூபாய் முதலீட்டுல 24 மணி நேரமும் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கும். இதனால என்ன ஆகும்? மக்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க, மருத்துவ செலவுகள் குறையும்,
தண்ணிக்காக மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் நடக்கிற மோதல் கூட குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரே திட்டம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. இதுதான் அறிவார்ந்த நிர்வாகம். மூணாவதா ஒரு வேளாண் பதப்படுத்தும் மையம். இது வேலைவாய்ப்புக்காக, உண்மையான உள்ளூர் வேலைவாய்ப்பு. இளைஞர்கள் வேலை தேடி வெளியூருக்கு போறதை நிறுத்தி ஏற்காட்டிலேயே கிட்டத்தட்ட 500 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதுவும் அங்க இருக்கிற விவசாய வளத்தையே பயன்படுத்தி. இதனால விவசாயிகளோட வருமானம் உயரும், அடுத்த தலைமுறைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஆக இந்த வரைபடம் எதை காட்டுதுன்னா, இது ஒரு மனமாற்றம். வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே நம்பியிருக்கிற அரசியல்ல இருந்து செஞ்சு காட்டுற நிர்வாகத்தை நோக்கிய ஒரு நகர்வு இது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மக்களின் தனிப்பட்ட தகவல்களையோ புள்ளி விவரங்களையோ கையாளும் போது அவங்களோட தனி உரிமைக்கு நம்ம முழு மரியாதை கொடுக்கணும். அவங்களோட சம்மதம் இல்லாம எந்த தகவலையும் பயன்படுத்தக்கூடாது. இது சட்டப்படி மட்டும் இல்ல, தார்மீக ரீதியாவும் நம்மளோட கடமை. வாக்குறுதிகள் தோத்து போன இடத்துல இந்த மாதிரி தரவுகளை வச்சு நம்பிக்கையை திரும்பவும் உருவாக்க முடியுமா? இந்த கேள்வி ஏற்காட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு சவால், ஒரு புது வாய்ப்பு. நீங்க ஒரு மக்கள் சார்ந்த தலைவரா உருவாகி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. எங்க முகவரி mgo@blueprintstrategies.ai அல்லது 08042041602 எண்ணுக்கு அழைங்க. அரசியலுக்கு அப்பா